ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடி 15 3வது வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் செஞ்ச எளிமையான பூஜை வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே குட்டி வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் கூட இருக்குது, அது நான் லாஸ்ட்டாக சொல்கிற வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டு வாசப்படியில் அப்புறம் துளசி மாடு கோமாதம் எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு எந்த வெள்ளிக்கிழமையும் புதிய மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுபோல தான் நானும் வச்சுருந்தேன். இன்றைக்கி அம்மனுக்கு மாவிளக்கு தான் நான் போட்டிருந்தேன். ஒவ்வொருத்தவங்க வழக்கப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று செய்வாங்க. 3வது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க, ஒருத்தவங்க ஒவ்வொன்று செய்வாங்க இல்லையா. நான் இந்த 3வது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மாவிளக்கு தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் 5:30 மணி வரைக்குமே நான் மாவிளக்கு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் அப்புறமா சரி எதுக்கு ஸ்கிப் பண்ணணும், 2 வெள்ளிக்கிழமை நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு, இந்த வெள்ளிக்கிழமை பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் அம்மா பார்த்துப்பாங்க தானே அப்படின்ட்டு நானும் மாவிளக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். மாவிளக்கு செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி ஒரு இனிப்பு பானை தான் செஞ்சுருந்தேன். வெல்லம், சர்க்கரை, அப்புறமா ஏலக்காய், பட்டையெல்லாம் போட்டுட்டு அதில் ரவையை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். அதுக்கப்புறமா அது கூட வீட்டில் என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ப்ளம்ஸ் போட்டிருந்தேன், அதுபோல் முந்திரி, பிஸ்தா என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் போட்டிக்கினேன். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பானை. அப்புறமா நல்லபடியாக அம்மனுக்கு நைவேத்தியமாக இது நான் படைச்சிருந்தேன். அம்மனுக்கு படைச்சிட்டு அப்புறம் அக்கம் பக்கம் வீட்டாளர்களுக்கெல்லாம் கொடுக்குறதே ஒரு சந்தோஷம் தான் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவிளக்கு ஏற்றின அப்புறம் அந்த தீபத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோ சந்தோஷம். ஓகேடா ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் இருந்துச்சு. அப்படி இருந்தும் இன்றைக்கி மாவிளக்கு செஞ்சு போட்டேன் அம்மனுக்குன்ற சந்தோஷம் தான். கடைசி நிமிடம் எனக்கு செய்ய முடியுமான ஒரு சக்தியை தந்தது அம்மன் அருள் தானே. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வீட்டில் தீபம் தூபம் எல்லாம் நல்லா போட்டு விட்டேன். ரொம்பவே வாசமாக, ரொம்ப மங்களகரமாக, ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. எனக்கு சின்ன வருத்தம் ஒன்று இருந்துச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா இது 3வது வெள்ளிக்கிழமை இல்லையா. எல்லா வெள்ளிக்கிழமையும் தான், வெள்ளிக்கிழமை இல்லாத நாட்கள்லேயும் தான் ஆடி மாதம் நான் அம்மன் கோவில் போவேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அம்மன் கோவில் போகும்போது எனக்கு எந்த பிரசாதமும் கிடைக்கல. அது போன வாரம் அம்மன் சந்நிதியே மூடிட்டாங்க, வெளியிலேருந்து தான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அம்மன் கோயில் போகும்போது நான் வீட்டில் சொல்லிட்டு போனேன், எனக்கு இது வரைக்கும் ஆடி மாதம் ஒரு பிரசாதம் கூட கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் நான் இன்றைக்கி போனேன். ஆனால் இன்றைக்கி என்ன மேஜிக் நடந்ததுன்னு தெரியுமா. அம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டு முடிஞ்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா கையில் விபூதி எடுக்கிறதுக்கு கையை நீட்டினேன். அம்மனுடைய பூவு, மஞ்சள், குங்குமம், வளையல், அப்புறமா வெளியில் வரும்போது கூழ் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மிச்சம் என்ன இருக்குது அம்மன் அருள் கிடைக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.